இந்த சிடுமூஞ்சி டைரக்டா சொல்ல வேண்டியதானே, எல்லாத்தையும் இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் இந்த கொலுசு ரொம்ப அழகா இருக்கு. இதுல இருந்து சத்தம் வரும்போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களா? நீங்க எப்படிங்க? நீ நினைச்ச அதான் வந்துட்டேன். சரி, கொலுசு எப்படி இருக்கு? கொலுசு எப்படி இருக்குன்னு கேட்டா வைக்கப்படுற. எப்படி கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கா. இந்த கொலுசு சத்தம் உன் காலில் கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் உனக்கு வரணும். ம். அட, இன்னும் மறந்து போயிட்டாரு. அச்சச்சோ, கனவா? பரவாயில்ல, கனவுல கூட ஹிட்லர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. தண்ணி எடுத்துட்டு போக வந்தீங்களா? தண்ணியை நான் கொடுத்துக்கிறேன். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரே ஒரு டீ போட்டு கொடுக்க முடியுமா? நான் இந்த வீட்டில் ஏதாவது செஞ்சா அது உனக்கு பிடிக்காதே. ஐஷு, அப்படிலாம் இல்லை. நீங்கள் என் மாமா கிட்ட க்ளோஸாக பழகிறதா எனக்கு பிடிக்காது. மற்றபடி இந்த வீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கெல்லாம் நான் தலையிருக்க மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? நார்மலாக பேசுகிறா. ஒரு வேளை மனசு மாறிட்டாலோ? என்ன ஐஷு பார்த்துட்டு நிற்கிறீங்க? முடியாதுன்னு சொல்லிருங்க, நானே போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணு காவியா, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இப்படி என்கிட்ட நார்மலா பேசுறது ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயம் நல்லாவும் இருக்கு. இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டே. உங்களை புரிஞ்சுக்கலாம் இல்ல, நான் தான் சொல்றேனே, என் மாமா விஷயத்துல நீங்க தலையிட்டா மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி நீங்க எப்பவும் பிள்ளைங்க இருக்கலாம். புரியுது. சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன், நீ போ. சரி, நான் தண்ணி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துறேன். இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹனி சாருக்கும் எனக்கும் நடுவுல இந்த டிராமாவே தேவையில்லை. இந்த சுகர் காஃபி பவுடர்லாம் மேல இருக்கு, எப்படி எடுக்கிறது? வரை நேரம் போகவில்லை, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்றேனும் எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ இரவும் விடியவில்லை. ஏங்க, பார்த்து கவனமா வேலை செய்ய மாட்டீங்க? ஒருவேளை கீழே விழுந்திருந்தா? அதான் விழாம நீங்க தாங்கி பிடிச்சிட்டீங்களே. நல்ல வேலை நான் வந்தேன். வரலைனா என்ன ஆகிருக்கும்? சரி, எல்லாரும் அங்க இருக்கும்போது நீங்க இங்க என்ன பண்றீங்க? காவியாவுக்கு ரொம்ப தலைவலிக்குது, காஃபி வேணும்னு கேட்டா. அதான் காஃபி பவுடரும் சுகரும் எடுக்கிறதுக்காக மேல ஸ்டூல் போட்டு ஏறினேன், விழுந்துட்டேன். யாருக்கு? அவளுக்கு தலைவலி. அவளால நமக்கு தலைவலி வராம இருந்தா சரிதான். இல்ல சார், இன்னைக்கு அவ நல்ல மாதிரி தான் பேசினா. ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அட நீங்க வேற, அவ மாறி மாறி உங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்கா. நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம அவளுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க கையில எப்படி காயம் பிடிச்சுன்னு நினைக்கிறீங்க? பட்டாச நீங்க பத்த வைக்கலைனா வேற யார் பத்த வச்சிருப்பா? அது அது வந்து தெரியாம பத்தி இருக்கும், விடுங்க. நீங்க வேணா அவளை காப்பாத்த நினைச்சு இப்படி மழுப்பலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐஷு, இது உங்க உயிர் சம்பந்தப்பட்டது. அவ சின்ன சின்ன வேலையோ பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கே அது தப்பா தெரியல. ஆனா இப்ப பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஒருவேளை தீ உங்க மேல பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா? சார், அதான் அந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல, விடுங்க சார். இல்லங்க, அப்படிலாம் விட முடியாது. காவியா பண்றது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு நாள் பட்டு தான் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. உங்களுக்கு என்ன நேர்த்தி கடனா? இல்ல, ஏன்? நான் விழுந்தது என்னமோ உண்மைதான், ஆனா ரொம்ப நேரம் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது அது வந்து பேசுனதுல அப்படியே மறந்துட்டேன். சாரி ஐஷு. நான் தோக்குறதுக்கு பஞ்சு மாதிரி இருந்ததும் உங்களுக்கு கையில வச்சிருந்த கனமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஆ, யார் சொன்னது? பார்க்க தாங்க ஸ்லிம்மா இருக்கீங்க, ஆனா பயங்கர நாட்டுக்கடை. நல்லா சாப்பிடுவீங்களோ? என்ன நக்கலா? இறக்கி விடுங்க.
நக்கல்லாம் இல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். நீங்க பாக்குறதுக்கு வேணா ஸ்லிம்மா குட்டையா தெரியுறீங்க, ஆனா செம நாட்டுக்கிட்ட. உங்களை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். போங்க சார். சும்மா தான் சொன்னேன், நீங்க வெயிட்லாம் இல்ல. ம் சரி, நீங்க போங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம் சரி, கேர்ஃபுல். இருங்க, காஃபி பவுடரை நானே எடுத்து கொடுத்துட்டு போறேன். ஒரு நிமிஷம். என்ன? நீங்க உண்மையாவே ஐஷுவை லவ் தான் பண்றீங்களா இல்ல சும்மா பழகிட்டு இருக்கீங்களா? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீங்க உண்மையாவே லவ் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஐஷு மேல இந்நேரம் கோவம் வந்திருக்கணும்ல. அவங்க கோவப்படுற அளவுக்கு எதுவும் பண்ணலையே. அட என்ன பாஸ், என் கண்ணுக்கு தப்பா தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆச்சரியமா இருக்கு. ஷோபா, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம ஸ்ட்ரெயிட்டா சொல்றியா? ம் சொல்றேன். ஐஷு கையில பட்டாசு பட்டதும் என் மாமா துடிதுடிச்சு போய் கையை பிடிச்சு நலம் விசாரிச்சது மட்டும் இல்லாம தோல் மேலெல்லாம் கையை போட்டு பேசுறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரல? அவரோட ஃப்ரெண்டு, அவர் அக்கறையா இருக்காரு. இதுல எனக்கு எதுக்காக கோவம் வரணும்? பிரதர், நீங்க ஐஷுவை லவ் பண்றீங்க தானே? ஆமா. லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையன் கூட நெருங்கி பழகுனா கோவம் வரணும்ல. காவியா, நீ முட்டாள்தனமா யோசிக்கிற. உனக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப வந்தவன், எனக்கே அது புரியுது. ஆனா நீ அவங்கள தப்பாவே பாக்குற. உனக்கு ஐஷு மேலதான் நம்பிக்கை இல்ல. ஏன் இத்தனை வருஷமா உண்மையா உன் மாமாவை லவ் பண்றேன்னு சொல்றல, அந்த உண்மையான காதல் மேல கூட நம்பிக்கை இல்ல? ஒருவேளை உனக்கு அவர் மேல அப்படி நம்பிக்கை இல்லைன்னா உன்னோட காதல் பொய்ன்னு அர்த்தம். இதுல உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது நீதான், நான் இல்ல. நீங்களும் சிட்டில வளர்ந்து வரல, அதான் இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரிய வேண்டாம். வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூட இவ்ளோ நெருக்கமா தோள் மேல கைய போட விடுறா. இப்படி எல்லாரும் இருக்கும்போது தோள் மேல கை போடுறாருன்னா இல்லாத போது என்னெல்லாம் நடக்குமோ? இப்ப எதுக்காக என்ன அடிச்சீங்க? இன்னொரு தடவை ஐஷுவை பத்தி பேசுன தொலைச்சிருவேன். ஏதோ சின்ன பொண்ணாச்சே, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப அவங்கள பத்தி தப்பா பேசுறது மட்டும் இல்லாம இவ்ளோ கேவலமா யோசிக்கிறேன். இன்னொரு தடவை அவங்கள பத்தி தப்பா பேசி பாரு. நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் என் மனசுல பட்டதா சொன்னேன். நான் சொன்னதுதான் உண்மை. ஏச்சி நிறுத்து. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்ல ஒண்ணா வளர்ந்துருக்காங்க. ஒரு வீட்ல அண்ணனும் தங்கச்சி இருக்கும்போது இப்படி தொட்டு பேசி விளையாடுக்கிறதுல அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாமே நம்ம பாக்குற பார்வையை பொறுத்து தான் இருக்கு. நீ சீப்பா யோசிக்கிறது மட்டும் இல்லாம இது என்கிட்ட வேற வந்து சொல்ற. எதுக்கு? ஆதிசாரியும் ஐஸ்வர்யும் ஏன் மூலமா பிரிக்கிறதுக்கா? நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது. ஏதோ உன் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சும்மா விடுறேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இன்னைக்கு பட்டாசு ஐஷு மேல கொளுத்தி போட்டது கூட நீதானு தெரியும். ஏன் இந்த விஷயம் ஐஷுக்கு கூட தெரியும். இருந்தாலும் அதை சொல்லாம இருக்காங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்கள பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்காம உன் காதல ஆதிசார் கிட்ட எப்படி புரிய வைக்கலாம்னு யோசி. நீ புரிய வைக்கணும்னு அவசியம் கூட இல்ல. அவரும் உன்னதான் காதலிக்கிறாரு. ஆனா ஓ மரமடைக்கு தான் அது சுத்தமா புரியல. அன்புங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். உனக்கும் அவருக்குமான உறவு வேற, ஐஷுக்கும் அவருக்குமான உறவு அது டோட்டலா வேற. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா நடந்துக்காத. இதுக்கும் மேலையும் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. உங்க நல்லதுக்கு சொல்ல வந்தா என்னையும் அடிச்சிட்டீங்கல்ல. உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இவ்வளவு தூரம் சொல்லியும் புரிஞ்சுக்காம போறான். அனீஷ் தம்பி, கிளம்பலாமா? கிளம்பலாமா? நைட்டு சமையல் பண்ணிடுற, சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னா 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. மதியானம் சாப்பிட்டதே கழுத்து வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல எங்களால சாப்பிட முடியாது. சரிங்க, நாங்க கூப்பிட்டதும் மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியே தயங்கி தயங்கி விட்டுட்டேன். பிள்ளைங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதுங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா? என்னது லவ்வா? யாரு லவ் பண்றா? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே பையனோட ஜாதகத்தையும் போட்டோவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. அது நியூஸ் பேப்பர்ல ஐஷுவோட போட்டோ பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ஜாதகத்தையும் போட்டோவையும் அனுப்பி வச்சேன். அப்படியா? அப்ப பிள்ளைங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அனிஷும் ஐஷும் காதலிக்கிறாங்களா? என்ன ஐஷு, பேரண்ட்ஸ் கிட்டயே இன்னும் சொல்லல போல. ஆமாடா, சொல்லவே இல்ல. ஆன்ட்டி அங்கிளும் உளறிட்டாங்க. சரி விடு, பயப்படாத. இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. இரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். 2 பேரும் காதலிக்கிறதுல உங்களுக்கு? இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னா அதுல எனக்கு முழு சம்மதம். டேய் அனீஷ், அம்மா கிட்டயே சொல்லாம இருந்துட்டு பாத்தியா? ஏண்டா இது சொன்னா நான் என்ன உன்னை தப்பா நினைக்க போறேன்? அது வந்துமா. விடுங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கப்பட்டிருப்பாங்க. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. 2 பேரும் கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா இருந்தா
அனீஷ் என்கிட்ட எப்படியாவது சொல்லியிருப்பான். இப்படி சொல்லாம மறைச்சிருக்கானா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. ஆனா இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. டேய் மகனே, என்னை மன்னிச்சிருடா. மூத்தவனுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை நிச்சயம் வைக்க போறேன். அந்த சமயத்திலேயே அனீஷ்க்கும் நிச்சயம் வச்சிடலாம். ஏன்னா அவங்க இப்பவும் போல எப்பவும் காதலிக்கிட்டோம். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட காதலிச்சுட்டு போட்டோம். அதுக்காக நம்ம இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுல. எல்லாம் கூடி வரும்போது நல்ல காரியத்தை சீக்கிரமா நடத்தி முடிச்சிடணும். என் பெரிய பையனுக்கு நிச்சயம் வைக்கும் போதே என் சின்ன பையனுக்கும் நிச்சயம் சேர்த்து வச்சிடலாம். அனீஷ், ஆன்ட்டி என்ன நிச்சயம் அது இதுன்னு பேசுறாங்க. எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல அங்குள் ஆண்டி அதை சொன்னதும் எங்க அம்மா அதை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சார் பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட நான் பேசுறேன். நீங்க சொல்றபடி நிச்சயம் வச்சுக்கலாம். சரிங்க. உங்க வீடா அவங்க வீடான்னு குழப்பம் இருக்கும். அதனால பொதுவா நம்ம முருகன் கோயிலே வச்சிடலாம். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நாங்க புறப்படுறோம். மருமகளே, போயிட்டு வரேன்டா. என்னைக்கு ஒன்று பார்த்தனும் நீ தான் என் மருமகன் முடிவு பண்ணியிருந்தேன். அதுவே நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கே தாம்பளை தட்டோட வந்திருப்பேன். இப்பவும் ஒன்றும் கேட்டு போகல. சீக்கிரம் உங்க 2 பேத்துக்கும் நிச்சயத்தை முடிச்சிடலாம். என்னடாமா, உனக்கு சந்தோஷம் தானே? ஹாப்பி தான் ஆண்டி. சரிம்மா. சரி, நாங்கள் புறப்படுறோம். டேய், மருமக கிட்ட சொல்லிட்டு வா. சரிம்மா. ஐஷு, அப்புறம் என்ன, நீ நினைச்ச மாதிரி உன் ஆள் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. டேய், நீ வேற ஏண்டா? என்ன ஐஷு, எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு வருத்தமா? கவலையே படாத, நாங்க 2 பேரும் எப்பவும் உன் கூட இருப்போம். அட, நீங்க வேற ஏண்டா? என்னாலும் புரியாம ஹனி சார் வசமா மாட்டிக்கிட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மறைச்சு வச்சிருந்தேன். பட் இப்படி போட்டு உடைச்சிட்டாங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வழக்கத்தை விட உன் முகம் பிரைட்டா இருக்க. நிச்சயமா ஏதோ ஒன்று நடந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஹேய், எங்ககிட்டயும் நடிக்கிற பாத்தியா? நத்திங் டி. நீங்க வேலையை பாருங்க. நீ இப்படி சிரிச்சுட்டு பேசுறத பார்த்தாலே ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சரி, நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். ஹாய் ரியா, எப்படி இருக்கீங்க? மேடம், நீங்களா? நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா இருக்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது லோன் வேணுமா? ஜுவல்ல ஏதாவது அடகு வைக்கணும் கூட இங்க குறைஞ்ச வட்டி தான். நான் அதுக்காகலாம் வரல. உங்க எம்டியை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். மேடம், எங்க எம்டி சார்லாம் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட என்ன விசாரணை? ஆமா மேடம், அதுலயும் குறிப்பா ஆதி சார் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலே கிடையாது. ஸ்மார்ட், ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். நீங்க நிச்சயமா ஹிட்லர் தான் பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் தான் கண்ணா பின்னான்னு கோவப்படுவாரு. அவர் தான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். இது ஹிட்லரா? எங்களோட இன்னொரு எம்டி தான் ஹிட்லர். அவருக்கு ரியா தான் அப்படி பேர் வச்சா. ஹோ மேடம், இதுக்கு அப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது உழைச்சி இருக்கும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக தானே? உனக்காகவா? என்னடி சொல்ற? ஹேய், சத்யா சாரோட ஃப்ரெண்டு தானே, அதான் விசாரிக்க வந்திருக்காங்க. ஓ, அந்த விஷயமாவா? மேடம், அவன் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கான். அவன் உயிருக்கு ஒன்றும் சேதாராகலையே. அதெல்லாம் இல்ல. சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க ஹிட்லர் கூப்பிடுறீங்களா? ஓகே மேடம், நான் போய் கூட்டிட்டு வரேன். மேடம், இவர்தான் எங்க எம்டி. வாங்க மேடம், என்ன விஷயம்? ஒரு சின்ன என்கொயரி தான். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே முடிஞ்சிடும். சார், பயப்படாதீங்க. மேடம் நம்ம ஃப்ரெண்டு தான். என்ன விஷயம் மேடம்? எதுவா இருந்தாலும் கேளுங்க. சத்யா உங்களோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவன் ரியாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக டார்கெட் பண்ணிருக்கான். இவங்க 3 பேரும் அவனை அடிச்சு போட்டிருக்காங்க. அவங்க அப்பா என்னடானா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றாரு. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் மேடம், ரியா சொன்னாங்க. நான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா நிச்சயமா அவங்களால சும்மா இருக்க முடியாது. இவங்க 3 பேருக்கும் ஏதாவது பிரஷர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டே தான் இருக்கும். ரியா கடத்தப்பட்டது கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ ரியாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏண்டி, மேடம் கேள்வி கேட்டதுக்கு சதி சார் எதுக்கு ரியாவை பார்த்துட்டு பதில் சொல்லாம முடிக்கிறாரு? இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. சீக்கிரம் அதையும் கண்டுபிடிக்கிறேன். ரியாவை ஏன் பாக்குறாரு? சார், கொஞ்சம் தனியா வாங்க. மேடம், இத பத்தி சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனாலும் அவன் கெட்டவங்கிற விஷயமே சாருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுவும் ஏன் விஷயத்துல இருந்துதான். இதுக்கும் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சார், கொஞ்சம் தனியா வரீங்களா? வர மேடம். சார மேடம் தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கும் புரியல. என்னால அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ? ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயப்படுறியா? இல்ல மேடம் உன்னை விட அழகா இருக்காங்க, தள்ளிட்டு போயிட்டாங்களேன்னு பயப்படுறியா? லூசு லூசு, என் சதீஷ பத்தி எனக்கு தெரியும். நீ வாய் மூடு. எது ஓ சதீஷா? ரைட் ரைட்.
சொல்லுங்க மேடம். ரியாவுக்கும் சத்யாவுக்கும் நடுவுல அப்படி என்னதான் பாக? நீங்க ஒரு செகண்ட் ரியாவை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இத பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. மேடம், பிரச்சனை ரியாவுக்கும் சத்யாவுக்கும் இல்ல, எனக்கும் சத்யாவுக்கும் தான். புரியல. நான் ஆதி, சத்யா, ஐஷு 4 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க 3 பேரும் ஒத்துமையா இருப்போம். ஆனா சத்யா எப்பவுமே எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே தான் இருப்பான். ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியாது. அவனோட கேரக்டரே அப்படிதான் சொல்லி விட்டுட்டோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் ஆதியும் எல்லா விஷயத்துலயும் ஃபர்ஸ்ட் வரது சத்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. படிப்பு, ஸ்போர்ட்ஸ், அப்புறம் பிசினஸ் எல்லா இதுலயும் நாங்களே ஃபர்ஸ்டா இருக்கறனால அவனுக்கு எங்க மேல ஒரு சின்ன பொறாமை. சோ நான் ரியாவை காதலிக்கிறேன். அதனால அவளை அவன் அடைஞ்சுக்கணும்னு யோசிக்கிறான். என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறதுக்காக தான் அவளை டார்கெட் பண்ணிருக்கான். பட் இத பத்தி நீங்க worry பண்ணிக்க வேண்டாம். ரியாவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இத பத்தி ரியா கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாரா இருப்பாங்கல்ல. இல்ல மேடம், என் மனசுல இருக்கிற காதல இன்னும் நான் ரியா கிட்ட முழுசா வெளிப்படுத்தல. அது சொன்ன பிறகுதான் இந்த விஷயத்த நான் சொல்ல முடியும். நீங்க ரியா மேல உள்ள அக்கறையில தான் இத பத்தி விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் ரியாவை பத்தி நீங்க worry பண்ணிக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். அவனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ரியாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க என்ன பிரஷர் கொடுத்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனா சத்யாவால திரும்ப ரியாவுக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அவ உயிருக்கும் ஆபத்து இருக்கு. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். மேடம் கிளம்பிட்டாங்கடி. சார் கிட்ட என்ன பேசிருப்பாங்க? அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி பேசாதவர அங்க போய் என்ன பேசிருப்பாரு? இரு, நான் வந்துடுறேன். 2 பேரும் பின்னாடி வந்துடாதீங்க. சாச்சா, நாங்க வர மாட்டோம். நீ என்னன்னு போய் கேட்டுட்டு வா. பின்னாடி வந்தீங்க கொன்றுவோம் உங்கள. மேடம் கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னடி பொசசிவா? அதெல்லாம் இல்ல. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. உங்ககிட்ட ஏதாவது கோமா பேசியிருந்தா சாரி. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சாங்க, நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பதில் சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்ப சத்யா எதுக்காக என்ன டார்கெட் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், நீ வாய் விட்டு மாட்டிடாத. சார், ஐ ஆஸ்க் யூ क्वेश्चन. ஆன்சர் மீ. அம்மாடி, நீ தமிழ்லயே பேசு. சத்யா எதுக்காக என்ன டார்கெட் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் மேடம் கிட்ட இவ்ளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவன் ஏன் உன்னை டார்கெட் பண்றான்னு எனக்கு தெரியாது. அவன் உனக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாலும் உனக்கு துணையா நான் இருப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ம், அப்படின்னா எதை பத்தியும் திங்க் பண்ணாத. சத்யா ஏன் இப்படி பண்றான், எதுக்காக இப்படி பண்றான்னா நீ யோசிக்கவே வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது அவனால திரும்ப பிரச்சனை வந்தா கூட என்கிட்ட தைரியமா சொல்லு, நான் இருக்கேன். இனி நீயா அவனை எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே உன்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கான். நிச்சயமா அடிப்பட்ட பாம்பு கொத்தாம விடாது. அதே மாதிரிதான் திரும்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க பாப்பான். ஆனா எதுக்கும் பயப்படாத, உனக்கு துணையா நான் இருக்கேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். ஏய், இன்னும் என்ன சார்? அந்த சாரை தான் கட் பண்ண. அது அப்படியே பழகிருச்சு. சரி, இதெல்லாம் விட எப்படி gift பிடிச்சிருந்துச்சா இல்லையா? சொல்லவே இல்ல. பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? டிசைன் எதுவும் நல்லா இல்லையா? இல்ல நான் வாங்கி கொடுத்தது பிடிக்கலையா? சார், நீங்க வாங்கி கொடுத்தது டிசைன் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா வாங்கி கொடுத்தவரை போட்டு விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதானே, போட்டு விட்டுட்டா போச்சு. ஏங்க வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் கொடுத்த gift எங்க? என் கையில தான் இருக்கு. கொடு, நானே போட்டு விடுறேன். இல்ல வேணாம். ஆபீஸ் 4 பேர் வந்து போற இடம். அப்ப வீட்லனா ஓகே தான், அப்படிதானே? ஆ, நான் அப்படி சொல்ல வரல. 4 பேர் பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் போட்டு விட தான் போறேன். இல்லங்க வேணாம். நீ ஃபர்ஸ்ட் இங்க உட்காரு. உட்காருன்னு சொன்னேன். வேணாங்க. அட, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. கிண்டல் பண்ணாதீங்க. சதீஷ், வேணாம். கூசுது. ஏன் காலை நீங்க போய் தொட்டுட்டு? ஏன் பொண்டாட்டி காலை நான் தொடுறேன்? கேட்டியாடி, பொண்டாட்டியா? ஹிட்லர்னு சொல்லி கடைசியில ஹிட்லருக்கே பொண்டாட்டி ஆயிட்டா. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆதி சார் ரொம்ப மக்கா இருக்காரு. கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்றதை வேடிக்கை பார்த்து பார்த்து சிங்கிளா இருந்தே சாக போறோம். ஏங்க, நீங்க இப்படி காலை தொட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கூச்சமா இருக்கு. ஏந்திரிங்க. இருடா, ஒரு காலை போட்டுட்டேன், இன்னொரு காலையும் போட்டு விட்டுறேன். வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து இப்ப சொல்லு, பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எது, கொலுசா? இல்ல, உங்களை. பாடுறா. அப்போ ஐ ஹேட் யூ தான். ஆமா, ஐ ஹேட் யூ தான்.
என் கீர்த்தி ஒரு டவுட். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் யூ சொல்றாரு. அது அவங்களோட கோட் வேர்ட். ஐ ஹேட் யூக்கு ஆப்போசிட் என்ன? ஐ ஹேட் யூக்கு ஆப்போசிட் ஐ லவ் யூ. அதேதான். அதத்தான் ரெண்டு லூசுகளும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ ஓ, இப்படி கூட காதலிக்கலாமா? இப்பதான் தெரியுது நம்ம ஏன் சிங்கிளாவே இருக்கோன்னு. சரி சரி, போதும் எந்திரிங்க. பிடிச்சிருக்குன்னு உண்மையா தானே சொல்றேன். நிஜமா தான் சொல்றேன். காலில் கொலுசு போட்டு விடுங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம என் காலை தொட்டீங்கல்ல. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், சுயநினைவோட தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, விளையாட்டுலாம் இல்லையே. நிஜமாவே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பிடிச்ச கையா எப்பவும் விட்டுற மாட்டல. ம்ஹும். எந்த சுச்சுவேஷன்லயும். விட மாட்டேன். இது போதும்டி, இது போதும். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ so மச். அப்படியே ஐ லவ் யூ ரியான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. சொல்லுங்க. ஐ லவ் யூ ரியா. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்திவள் பார்க்கும் போதும் கடவுளை என்றும் நம்பும் மனது. அஞ்சி படுங்க. மேடம், என்னாச்சு மேடம்? விசாரிச்சு முடிச்சிட்டீங்களா? அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம், அதுதான் நல்லது. தேவையில்லாம பெரிய ஆட்களை பகச்சுக்க வேண்டாம். அண்ணா, என் டியூட்டி எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிற விடுங்க. சாரி மேடம். அண்ணா ஒரு நிமிஷம். ஹாய் ஐஷு, இங்க என்ன பண்றீங்க? அதோ அதான் சரி ஆபீஸ். ஓ அப்படியா, சரி ஓகே. வர புதன்கிழமை எனக்கு நிச்சயதார்த்தம். மறக்காம நீங்களும் உங்க ஃபேமிலியும் வந்துருங்க. அதான் எங்களுக்கு தெரியுமே. நீங்க இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டாங்க. என்ன அம்மாவா? ஆமா சார், தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் இன்வைட் பண்ணாங்க. என்ன அதே நாளா எனக்கும் அனிசாருக்கும் நிச்சயதார்த்தம்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. வாவ், சூப்பர்ங்க. அட போங்க சார், நீங்க வேற. நானே இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தப்பிக்கணுமா? ஓஹோ புரியுது. நீங்க கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. அதுல மண்ண மாதிரி போட்டுட்டாங்க. சரி விடுங்க, எது நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும். என்ன ஒரே நாள்ல ஒரே இடத்துல நிச்சயம் வைக்கிறதுக்கு அனீஸ் நிச்சயமா சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா என்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படிலாம் இல்ல அருண். அவருக்கு உங்க மேல பாசம் உண்டு. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஐஷு, அம்மா சும்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நிச்சயமா இதுக்கு அனீஸ் சம்மதிக்க மாட்டான். நீங்க வேணா பாருங்க, நிச்சயம் ஒரே நாள்ல நடக்காது. நடக்க கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். ஆனா இவங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு வேற வழி இல்லையே. நிச்சயத்திலேயாவது எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அதுக்கு ஆன்ட்டி சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேரோட நிச்சயமும் கோவில்ல நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணா பேசியிருப்பாங்க. அப்படியே குடும்ப ஒற்றுமையாயிரும். ஐஷோ, இதுதான் சரியான பிளான். அனீஸ் சாரையும் அருண் சாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னா இது தவிர வேற வழியே இல்ல. இவ்வளவு நேரமா எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தோணுது, இது இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு வழி. அதனால என்கேஜ்மெண்ட் நடந்தா நடக்கட்டும். எப்படியும் மேரேஜ் தான் நடக்க போறதில்ல, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஐஷு, உங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். எனக்கு என்னமோ அனி சார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவாருன்னு தான் தோணுது. இல்ல ஐஷு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். அதையும் பார்க்கலாம் சார். அதெல்லாம் இருக்கட்டும். அங்க ஒரு போலீஸ் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. ஏனுதான் புரியல. எது போலீஸா? அட நம்ம ஆளு வந்து பேசாம எதுக்கு நின்னு பாத்துட்டே இருக்கா? ஒருவேளை ஐஷு கூட பேசுறது பார்த்து பொறாமப்படுறாளோ? அருண், இது கூட நல்லாதானே இருக்கு. அவளை இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்தி பார்க்கலாம். சார், நம்மளே பாத்துட்டு இருக்காங்கல்ல. வாங்க சார், போய் என்னன்னு கேட்கலாம். ஏங்க இருங்க, அவங்க வேற யாரும் இல்ல, உங்க சிஸ்டர் தான். என்னோட சிஸ்டரா? எப்படி? ஓ, உங்க ரிலேட்டிவா? ரிலேட்டிவ்லாம் இல்லங்க, அவங்க தான் நான் கட்டிக்க போற பொண்ணு. வாவ், சூப்பர் அருண். நீங்க போலீஸ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆனா எப்படி? ஓ, வீட்ல அங்கிள் பார்த்த பொண்ணா? அதெல்லாம் இல்ல, லவ் பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ். பாரா, சூப்பர். சரி, நீங்க என்கிட்ட பேசுறதுனால தான் பாசிட்டிவ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா கிளம்பிடுறேன். எங்க இருங்க, அதுக்காக தான் உங்க கூட நின்னு பல பல காட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்களும் ஏதாவது அப்படியே லீட் கொடுத்து பேசிட்டே இருங்க. சார், வந்து கோவத்துல அடிச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டான், நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், வேணாம். எனக்கு பயமா இருக்கு. ஐஷு, வந்து பேசுனா நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு என்னமோ அவங்க கிட்ட நீங்க நல்லா வாங்க போறீங்கன்னு தோணுது. யார் அந்த பொண்ணு? ரொம்ப நேரம் பல்ல பல்ல காட்டி வளைஞ்சு பேசிட்டே நிக்கிறான். நம்மள பொண்ணு பார்க்க வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னத்த பேசுவான்? இவனுக்கு இதுவே தான் வேலையா இருக்குமோ? இவனா சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சாதான் சரியா வரும். மேடம், என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ம் சரிங்க மேடம். ஐஷு பாக்குறாளான்னு பாருங்க. சார், ஆமா சார், இங்க தான் பாக்குறாங்க. பயங்கரமா பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க அடி வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கட்டும். காதல தேவையே இந்த குட்டி பொசிவ் தான். இது இல்லைன்னா காதல் எப்படி? அருண், இங்க தான் வராங்க. வரட்டும். நீங்க பயப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு என்ன பயம்? நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்க போறீங்க. பாக்குறாளான்னு பாருங்க. பாக்குறாங்க சார். ஆனா அங்க இருந்து இல்ல, பக்கத்துலயே வந்துட்டாங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. அட நம்ம ஷைலு பேபி. வா ஷைலுமா. டேய், ரோட்ல வச்சு ஷைலுமா அது இதுன்னு சொன்னா உடஞ்சிரும் பாத்துக்கோ. ஏமா, என்னமா பிரச்சனை? இவன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா? எதுவா இருந்தாலும் பயப்படாத, என்கிட்ட சொல்லு. இவனை அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிடறேன். என்னங்க அருண், உங்க நிலைமை திண்டாட்டம் தான் போலயே. அரெஸ்ட் பண்ற மூட்லயே இருக்காங்க. என் பேபிமா கொஞ்சம் அப்படிதான். டேய், நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அது வந்து ஒண்ணு இல்லைங்க மேடம். ஏமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாத, என்கிட்ட சொல்லு. அட என்னங்க மேடம் நீங்க வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்ல, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தேவைதாமா, இந்த பொறுக்கி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு வந்து கேட்டல, எனக்கு தேவைதான். இப்படி கட்டிக்கு போறவனை பார்த்து பொறுக்கினா சொல்லக்கூடாது. டேய், கொடுப்பேத்ததா, ஏதோ தெரியாம வந்து பேசிட்டேன், விட்டு. சரி, இந்த பொண்ணு யாரு? இவ உனக்கு தங்கச்சி முறையாகுது. தங்கச்சி முறையா? என்ன? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவ என் தம்பியை கட்டிக்க போற பொண்ணு, அப்படி சொல்ல வந்தேன். ஓ, ஹாய் சிஸ்டர். ஹாய்மா. அப்புறம் ஷைலுமா, வெயில நின்னு டயர்டா இருப்ப, ஒரு இளநீ குடிக்கிறியா? நீ சைடு பிசினஸா இளநீ வியாபாரம் வேற பண்றியா? என்ன காமெடியா? சிரிப்பே வரல. ஐயா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒன்றும் சொல்லல. உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். நில, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. உன் கூட நின்று போராடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன சார் நீங்க எலியும் போனே மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க? பாக்குறதுக்கு வடிவேல் சாரும் கோவை செல்லாவையும் பார்த்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பொறுப்பா பேசுனீங்க, ஆனா இவங்க கிட்ட இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவ கொஞ்சம் சீரியஸான ஆளு, அதான் காதல காமெடி வழியா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இல்லன்னா அவகிட்ட யார் உதவாங்கிறது? விவரம் தான் அருண் நீங்க. சூப்பர். சரி, எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. இந்த வேலை பாத்தியா? ஏண்டா, அந்த பொண்ணு லவ் பண்றேன்னா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, முன்னாடியே போய் பேசிருக்கலாம். டேய், நீ வேற விஷயம் என்னன்னு தெரியாம லூஸ் மாதிரி பேசாதா. அம்மா, அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல. நேத்தே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க டயர்டா இருப்பீங்களா, அதான் விட்டுட்டேன். இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டாமா, ப்ளீஸ் விட்டுங்க. ஐஷு ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், மத்தபடி எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் லவ் பண்றதா சொன்னது எல்லாமே சும்மா வெறும் டிராமா தான். என்ன டிராமாவா? ஆமாமா, இதெல்லாம் வெறும் டிராமா தான். தயவு செஞ்சு நிச்சய ஏற்பாடுலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பாவம் ஐஷு. நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேய், அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப சொன்னா சிரிப்பு வராம? என்ன தெரியுமா? எப்படி? எங்களுக்கு தெரியாம நீ எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். நிச்சயமா இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு தெரியும். அம்மா, அப்புறம் எதுக்காக நிச்சய ஏற்பாடுலாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. என்ன தம்பி விளையாடுறியா? இப்ப போய் நிச்சயத்தை நிறுத்தினா அவங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நாங்க கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சாலும் பரவாயில்ல, நினைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா இந்த நிச்சயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னம்மா விளையாடுறீங்களா? டேய், நான் எதுக்குடா உன் கூட விளையாட போறேன்? நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எதுவும் இல்ல. டேய், நீ திரும்ப திரும்ப அதே சொன்னாலும் நாங்க நிச்சயத்தை நிறுத்த போறதில்ல. நீங்க நிறுத்தலைன்னு என்ன, இந்த நிச்சயத்தை நானே நிறுத்தி காட்டுறேன். இத பத்தி அவங்க கிட்ட நானே பேசிக்கிறேன். இத்தனை நாளா உனக்கு பொண்ணு தேடி தேடி எந்த பொண்ணுமே அமையல. இப்பதான் எல்லாமே கை கூடி வந்திருக்கு. தயவு செஞ்சு அதை உடைச்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு. ஆமாடா மச்சான், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஐஷு தான் ஒரே வழி. உன்னோட பிரச்சனை, கஷ்டம், தூக்கம் எல்லாத்துக்கும் தீர்வு அவங்களா தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. டேய், நீயும் லூசு மாதிரி அம்மா கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா அரைஞ்சிரும் பாத்துக்கோ. என்னாலலாம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒழுங்கா நிச்சயத்தை நிப்பாட்டிருங்க. ஏடா, உன்னை பெத்தவன் இவ்வளவு தூரம் சொல்றேன், கேட்க மாட்டல்ல? வெறும் 1.5 வருஷம் உன் கூட பழகினவளை நினைச்சிட்டு எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த. சரி, நீ இன்னைக்கு சரியாயிருவேன், நாளைக்கு சரியாயிருவேன் நானும் பார்த்துட்டே இருந்தா நீ மாறுற மாதிரியே தெரியல. இப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா அதையும் நீ ஏத்துக்க மாட்டேங்கிறல்ல. சரிடா, சரி, உன் இஷ்டம் போலவே இரு. உன் இஷ்டம் போலவே நீ பண்ண. 20 வருஷம் பெத்த வளர்த்த அம்மா விட 1.5 வருஷம் பழகி ஏமாத்தி விட்டுட்டு போனவதான் உனக்கு பெருசா தெரியறல்ல. சரிடா, சரி, உன் இஷ்டம் போலவே பண்ண. என்ன, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்லது பண்ணி
பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது போல. என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்காக என்ன என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க. உன் முடிவை நீ சொல்லிட்டல, அப்புறம் என்ன? போப்பா போ. அம்மா!